السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 29 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 30வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இந்த கிதாபை நாம் தெளிவாக படிப்போம். அரபி இலக்கணத்தை சார்ந்து மாணவர்களுக்கு புரியும் வகையில் அழகிய முறையில் எழுதப்பட்ட ஒரு அழகிய கிதாபாகும். இதில் பாடம் மட்டும் இன்றி மாணவர்களுக்கு வழங்குவது வேண்டும் என்பதற்காக பயிற்சிகளும் சேர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. அந்த பயிற்சிகளையும் நாம் தெளிவாக கண்டு இதை முழுவதுமாக படித்து நாம் தேர்ச்சி பெறுவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. இதை பற்றி படித்ததன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதை நாம் அமல் செய்து அது அல்லாஹு தாலாவில் பொருத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் போவோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார். இங்க அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். ஹதுஃபு ஷர்தி அபில் ஜவாபி. ஷர்த்தை போக்குவது அல்லது ஜவாபை போக்குவது. நாம் படித்துள்ளோம் ஷரத்து ஜஸா. அது தொடர்ந்துதான் நாம் பல பாடங்களை இங்கு படித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் அது சம்பந்தமான நிபந்தனை வரக்கூடிய அந்த வாசகத்தை சம்பந்தமான ஒரு பாடம்தான் இன்று பார்க்க போகிறோம். சில சமயம் ஷருத்தில் போக்கப்படும் வெறும் ஜவாப் மட்டும் வரும், அல்லது சில சமயம் ஜவாப் ஷருத்து மட்டும் வரும், ஜவாப் இருக்காது. இப்ப சில சமயம் ஷருத்து போக்கப்படும், சில சமயம் ஜவாப் போக்கப்படும். அந்த பாடம்தான் இன்று பார்க்க இருக்கிறோம். மிகவும் எளிதான ஒரு விஷயம், சின்ன பாடம்தான் இந்த பாடம். என்னவென்றால், ஷர்த்து போக்குவது கூடும். எப்பொழுதென்றால், உதாரணத்திற்கு ஒன்றை கூறி நாம் என்ன செய்வோம் பார்ப்போமா? அதற்குரிய விளக்கத்தை நாம் பார்த்துவிட்டு பாடத்திற்குள் நாம் போவோம். என்னவென்றால், இந்த பாருங்க, தஜன்னபில் முசாஹ, கேலி செய்வதை நீ தவிர்ந்து கொள். கேலி செய்வதை நீ என்ன செய்து கொள்? தவிர்ந்து கொள். அப்படி தவிர்ந்து கொண்டால் இல்லா, இன்னும் நீ தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால், இல்லானா என்ன அர்த்தம்? நீ தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் என்னவாகிவிடும்? தஸ்குத் ஹைபத்துக, உன் மதிப்பு, உன் கௌரவம் விழுந்துவிடும். இங்க கவனிங்க, இங்க என்ன செஞ்சோம்? தவிர்ந்து கொள். எதை தவிர்ந்து கொள்? கேலி செய்வதை தவிர்ந்து கொள். இல்லா, நமக்கு தெரியும் இல்லா என்றால் தவிரன்னு அர்த்தம் கொடுப்போம், அப்படிதானே? அதை தவிர ஜானி கவுமுன் இல்லா ஜெயிதுன், ஜெயிதை தவிர எல்லாரும் வந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இல்லாக்கு ஜெயித இல்லாக்கு தவிரன்னு தானே அர்த்தம் கொடுப்போம். ஆனா அந்த தவிரன்னு அர்த்தம் கொடுக்கக்கூடிய இல்லா கிடையாது. இங்க இன் ஷர்த்தியால வரும்ல, அதை செய்தால் இதை செய்தான்னு ஷர்த்துடைய அர்த்தம் கொடுக்கும்ல, அந்த இன்னும் பிளஸ் லா, இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவும் சேர்ந்துள்ளது. நாம தமிழ்ல சொல்லணும்னா இல்லை என்றால்பாங்கல. இப்போ உதாரணத்துக்கு, கேலியை தவிர்ந்து கொள், இல்லை என்றால் உன் கௌரவம் என்னவாகிவிடும்? விழுந்துவிடும். இப்ப இல்லை என்றால் அர்த்தம் தமிழ்ல நேரடியா அர்த்தம் கொடுக்கணும்னா இல்லை என்றால். இப்ப இல்லை என்றால் மட்டும் வந்திருக்கு. தஸ்குத் ஹைபத்துக்குன்றது அதோடைய பதில், ஜவாப். இப்ப ஷர்த்து எங்கன்னு கேட்டீங்கன்னா, இன் வந்திருக்கு, அந்த லா அது சேர்த்துதான் இல்லான்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜவாப் என்ன ஆயிருக்கு? போக்கப்பட்டிருக்கு. காரணம், இந்த இன்னும் லாவும் எங்குவெல்லாம் சேர்ந்து வருமோ அந்த இடத்தில் பின்னாடி வரக்கூடிய அந்த ஷர்த்துடைய வாசகத்தை போக்குவது கூடும். சரியா? இங்க இன்னு லா சேர்ந்து வந்துருச்சுல்ல, சேர்ந்து வந்தால் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஷர்த்துடைய வாசகத்தை போக்குவது கூடும். வேணா கொண்டு வரலாம், கொண்டு வராம இருக்கலாம், கூடும். சரியா? இப்ப இங்க கூடும், அதனாலதான் இங்க போக்கிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு அங்க என்ன வரும்னு தெரியும். இப்ப இங்க பாருங்க, இதுக்கே உங்களுக்கு இந்த அர்த்தம் வைக்கும் போது இங்க என்ன வரும்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்னது? கேலியை தவிர்ந்து கொள், இல்லை என்றால். இல்லை என்றால்னா தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் தானே.
ஏன்னா முன்னாடி அதை பத்தி தானே பேசியிருக்கோம். இப்ப இல்லான்னு நம்ம இல்லை என்றால் சொன்னாவே என்னதான், தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் தான் அர்த்தம். நம்ம தமிழ்லயே அப்படிதானே சொல்லுவோம், விளையாடாத இல்லாட்டி அடிபட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு புழக்கம் என்ன தமிழ்லயும் இருக்கு. அதே போலதான் அரபியில் என்னது, இல்லை என்றால் சொன்னாவே அங்க என்ன போக்கப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் முன்னாடி உள்ள வாசகத்தின் மூலம். இப்ப இல்லை என்றால்னா அந்த கேலியை நீ தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய கௌரவம் மதிப்பு என்ன ஆகிரும், விழுந்து விடும். அப்ப முதல் விஷயம், ஷர்த்து போக்கப்படும். எப்பொழுது போக்கப்படும்? அது போக்குவது கூடும், இன்னும் லாவும் இணைந்து வரும் பொழுது அந்த அப்புறமா வரக்கூடிய ஷர்த்துடைய வாசகம் போக்குவது கூடும். இது முதல் விஷயம். இப்ப இரண்டாவது விஷயம் பாருங்க. நான் ஒண்ணுக்கு மட்டும் அர்த்தம் வைத்தது விளக்கி விடுவோம். இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க? சதந்தமு இன்பலம் சதந்தமு இன்பலம் இப்ப நீ அநீதம் செய்திருந்தால் நீ நஷ்டம் அடைவாய், கை சேதம் அடைவாய். இப்ப இந்த சீன் வருங்காலத்தை காட்டும். நஷ்டம் அடைகிறாய்ன்னு சொல்லக்கூடாது, நஷ்டம் அடைவாய்ன்னு தான் அர்த்தம் வைக்கணும். அப்ப நீ அநீதம் செய்தால் நஷ்டம் அடைவாய். அப்ப இங்க பாருங்க, என் பலம்த நீ அநீதம் செய்தால் அப்படின்னு வந்துருச்சா? அப்ப இதோடைய பதில் எங்க? ஷர்த்து வந்திருக்கு, இன்தொலம்த. இதோடைய பதில் வரணும்ல, ஷர்த்துக்கு பதில் ஜவாப் வரணும்ல. ஏன்னா ஜவாப் முந்தக்கூடாது, ஷர்த்துக்கு பின்னாடிதான் ஜவாப் வரணும். சரியா? அப்ப நீதம் செய்தால் என்ன வரல. அப்ப இது ஜவாப்னு சொல்லக்கூடாது, முன்னாடி போயிருக்குல்ல. ஏன்னா ஷர்த்துடைய ஜவாப் ஷர்த்தை விட முந்தி வரக்கூடாது. அதனால இந்த ஷர்த்து இது ஜவாபு அப்படின்னு சொல்லக்கூடாது. காரணம், ஷர்த்துடைய ஜவாப் பின்னாடிதான் வரணும். அப்ப இது என்னன்னு சொல்லணும்னா, ஜவாபு என்னவோ அதை முன்னாடியே நம்மளுக்கு அறிவிக்குது. பின்னாடி என்ன ஜவாப் வரும் என்பதை இது முன்னாடியே அறிவிக்கின்றது. சரியா? அப்ப பின்னாடி வரக்கூடிய ஜவாபு அது முந்தி விட்டால் இந்த ஷரத்துடைய ஜவாப் போக்கப்படும். இந்த ஜவாபுடைய கருத்து முன்னாடியே முந்தி விட்டால் அதை போக்குறது வாஜிப், கண்டிப்பா போக்கணும். மறுபடியும் தந்தமு போடக்கூடாது. தந்தமு இந்த அலம்த தந்தமு அப்படின்னு ஜவாபை மறுபடியும் கொண்டு வரக்கூடாது. அந்த ஜவாப் தான் முந்தாடி என்னவாயிருச்சு, அந்த கருத்து வந்துருச்சுல்ல. அப்ப அந்த கருத்து முன்னாடி வந்து விட்டால் அப்ப இந்த ஷரத்துடைய ஜவாப் போக்கப்படும். அது கட்டாயமா போக்கணும். சரியா? ஒண்ணு நேரடியாக அந்த ஜவாபே அப்படியா முன்னாடி வந்திருக்கணும், இல்லாட்டி அந்த பதில் என்ன வருமோ அதன் கருத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒண்ணு முன்னாடி வந்திருக்கும். அதை நம்ம பாடத்துல பார்ப்போம். அப்ப நேரடியா ஜவாபுடைய கருத்தே முன்னாடி வந்துருச்சுனாலோ, இல்ல அந்த ஜவாபின் கருத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த ஜவாபின் மீது, அந்த பதிலின் மீது அறிவிக்கக்கூடிய ஒண்ணு முன்னாடி வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பின்னால் பதிலை கொண்டு வர கூடவே கூடாது. சரியா? இங்க அதுதான். இப்ப தந்தமும் முன்னாடி ஜவாபை கருத்து அப்படியே அறிவிக்கக்கூடிய தந்தமும் வந்துருச்சு. அதனால மறுபடியும் இந்த தளம்த தந்தமும் மறுபடியும் போடக்கூடாது, அது தடுக்கப்பட்டது. சரியா? இதுதான் பார்க்க போறோம். மிகவும் இலகுவான பாடம். வாருங்கள் பார்ப்போமா? பாருங்க, ஹதுஃபு ஷர்த்தி அவில் ஜவாபி, நிபந்தனை போக்குவது, அவில் ஜவாபி பதிலை போக்குவது. சரியா? பாருங்க, சில உதாரணங்கள். முதலாவது என்னது? தஜன்னபில் முசாக, கேலி செய்வதை தவிர்த்துக்கொள். வைல்லா, இன்னும் இல்லை என்றால் தஸ்குத் ஹைபத்துக, உன்னுடைய கௌரவம், உன் மதிப்பு விழுந்துவிடும். இரண்டாவது, தயில் ஹிசாம, கர்கத்தை விட்டுவிடு. இல்லா, கிரகத்தை நீ விட்டுவிட இல்லை என்றால் அது போக்கப்பட்டிருக்கு, நம்ம அர்த்தம் வைக்கணும். சரியா? இல்லை என்றால் என்னவாகும்? எனல்க, எனல்க ஷர்ருஹு, அந்த தர்க்கத்தின் தீங்கு உன்னை அடையும். மூணாவது பாருங்க, ஜுர்னி, என்னை சந்தி. இல்லா, என்னை சந்திக்கவில்லை என்றால் என்னவாகும்? என்னை சந்திக்கவில்லை என்றால் துப் அலைக்க, உன் மீது நான் நான் கண்டிப்பாக இருப்பேன். உன் மீது நான் கண்டிப்பேன். சரியா? அப்ப பாருங்க, இங்க எல்லாத்துலயும் இல்லா இல்லா இல்லா, அதுக்கு முன்ன ஷர்த்துடைய வாசகம் வரல. நம்ம தான் ஷர்த்துடைய அர்த்தம், போக்கப்பட்ட அர்த்தத்தை வச்சு படிச்சோம். ஆனா என்னது, இங்க மூணுத்திலையும் போக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, நாலாவது, சதந்தமு இந்த நீ அதீதம் செய்திருந்தால்
நீ கை சேதம் அடைவாய். அஞ்சாவது, அந்த நீ நீ எப்படி இருக்கிறாய்? ஜபானுன், கோழையாக இருக்கிறாய். இன் கதபுத்த, நீ பொய் சொன்னால் நீ ஒரு கோழையாக இருக்கிறாய். ஆறாவது, அந்த இன் குல்தல் ஹக்க சுஜாஉன், நீ ஆகிறவன் உண்மையை கூறினால் சுஜாஉன், வீரமானவனாக இருக்கிறாய். சரியா? இப்ப நீ ஆகிறவன் உண்மையை கூறினால் சுஜாஉன், வீரமானவனாக இருக்கிறாய். இப்ப பாருங்க, இதோடைய விளக்கத்தை பார்ப்போமா? அல் பஹ்சு, ஆய்வு. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த தஅம்முலில் அம்சிலத்தி சலாசத்தில் ஊலா, முதல் மூன்று உதாரணங்களை சிந்திக்கும் சமயத்தில் தாராணி காண்பாய் அன்ன குல்லம் மின்ஹா, அந்த மூன்று உதாரணங்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது நிச்சயமாக இஸ்தமிலு, உள்ளடக்கி இருக்கிறது. அலா கலிமத்தி இல்லா, இல்லா என்ற வார்த்தையின் மீது உள்ளடக்கி இருக்கிறது. வலைசத் ஹாதிஹில் கலிமத்து, இந்த வார்த்தை இல்லை. அதாத்தல் இஸ்திஸ்னா, இஸ்திஸ்னாவுடைய வார்த்தையாக இல்லை. அல்லத்தி அரஃப்தஹா, அந்த இஸ்திஸ்னாவுடைய வார்த்தையை நீ அறிவாயே, அத்தகைய இஸ்திஸ்னாவுடைய வார்த்தையாக இல்லை. ஆமா, இல்லாக்கு தவிரன்னு அர்த்தம் இல்லைல்ல, நமக்கு தெரிஞ்ச அந்த இஸ்திஸ்னா இருக்குல்ல, அந்த அர்த்தம், அந்த தவிரன்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த இல்லா என்பது கிடையாது. அந்த தவிர என்ற அர்த்தம் கொடுக்கும்ல, அந்த தவிர என்ற அர்த்தம் கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு தான் அதாத்துல் இஸ்திஸ்னா, இஸ்திஸ்னாவுடைய வார்த்தை என்பார்கள். சரியா? அப்ப அந்த தவிர என்ற அர்த்தம் கொடுப்ப அரஸ்தகா, அந்த இஸ்திஸ்னாவுடைய வார்த்தையை நீ அறிவாயே, அத்தகைய இஸ்திஸ்னாவுடைய வார்த்தையாக இல்லை. அப்ப அந்த தவிரன்னு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அதுக்கு தான், அந்த இல்லாவுக்கு தான் அதாத்துல் இஸ்திஸ்னா என்பார்கள். அந்த அதாத்துல் இஸ்திஸ்னா கிடையாது இந்த இல்லா. வலாக்கின்னஹா, என்றாலும் அதுவாகிறது, இந்த இல்லா என்ற வார்த்தை ஆகிறது, கலிமாவாகிறது. ஃபில் ஹக்கீக்கத்தி, உண்மையிலேயே என்னவாகிருக்கு? தத்த அல்லஃபு, இணைந்திருக்கிறது. மின் கலிமத்தைனி, இரண்டு வார்த்தையின் இருந்து இணைந்திருக்கிறது. ஹுமா, அந்த இரண்டு வார்த்தையாகிறது. இனி ஷர்த்தியத்து, நிபந்தனை சார்ந்த. இன் வலன் நாஃபியத்து, நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா, இந்த ரெண்டு கலிமாவிலிருந்து இணைந்திருக்கிறது. வக்கது உதீகமத்தில் ஊலா ஃபிஸ்ஸானியா, முதலாவது அந்த ஷர்த்தியா சார்ந்த இன்னுன்னாங்களே, அந்த இன் என்பது இதுகாம், இணை திட்டமாக இணைக்கப்பட்டது. ஃபிஸ்ஸானியா, இரண்டாவதிலே, அதாவது நஃபி செய்யக்கூடிய அந்த லாவிலே இணைக்கப்பட்டது. இதன் அப்படி இணைக்கும் சமயத்தில் குல்லு மிசாலின், ஒவ்வொரு உதாரணமும் இஸ்தமிலு, பொதிந்துள்ளது, உள்ளடக்கியுள்ளது. அலா ஜும்லத்தின் ஷர்த்தியத்தின், நிபந்தனை சார்ந்த ஒரு வாசகத்தின் மீது உள்ளடக்கி இருக்கிறது. அப்ப இது ரெண்டும் இணைந்திருக்கும் சமயத்தில் இந்த இன் ஷர்த்தியாவும் லாவும் தான் இணைஞ்சிருக்குன்னா, இப்ப இன் ஷர்த்தியாவோட இன் வந்துருச்சுல்ல, அப்போ வந்துருச்சுன்னா ஷர்த்தியாவுடைய வாசகம் தானே. அதனால இந்த இன் லா வந்துட்டனால இந்த இந்திரம் இரண்டும் தான் இணைந்திருக்கு என்பதனால் அது ஜும்லா ஷர்த்தியாவின் மீது உள்ளடக்கி இருக்கிறது. ஷர்த்தி, இப்ப ஜும்லா ஷர்த்தியாவின் மீது உள்ளடக்கி இருக்குதுன்னா ஷர்த்துக்கு ஒரு ஃபேல் வரணும், ஜவாபுல ஒரு ஃபேல் வரணும். இப்ப நிபந்தனைல வரக்கூடிய ஃபேல் இங்கே ஷர்த்தி ஃபீஹி. அப்ப அந்த ஒவ்வொரு உதாரணத்திலேயும் ஷர்த்துடைய ஃபேல் இங்கே, ஐனல் ஜவாபு, பதில் இங்கே. அப்ப ஷர்த்துடைய ஃபேல் இங்கே, இன்னும் பதில் இங்கே. தஅம்மலில் மிசாலல் அவ்வல, கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்றாங்க. முதல் உதாரணத்தை சிந்தி, ஒகுவ, அந்த இன்னும் முதல் உதாரணமாகிறது. தன தஜன்னுபில் முசாக வயில்லா தஸ்குத் ஹைபத்துக என்ற என்பதா இருக்கும். முதல் உதாரணமாகிறது தஜன்னபில் முசாக வயில்லா தஸ்குத் ஹைபத்துக என்ற என்பதா இருக்கும். இதுக்கு அர்த்தம் மேல பார்த்தோம்ல. அப்ப முதல் உதாரணத்தை சிந்தி, என்ன அர்த்தம் மேலே சொல்லட்டும், கேலியை தவிர்ந்து கொள், அப்படி தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் உன் மதிப்பு விழுந்துவிடும் என்ற முதல் உதாரணத்தை நீ என்ன செய்ய, சிந்தி. அப்படி சிந்தித்தால் தஜித், நீ பெற்றுக்கொள்வாய். அண்ணல் மஅனா, நிச்சயமாக அர்த்தமாகிறது. வ இல்லா ததஜன்னபில் முஸாஹ தஸ்குத் ஹைபத்துக, அப்ப நீ தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால், கேலி செய்வதை நீ தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் உன் மதிப்பு விழுந்துவிடும். இப்ப இங்க இல்லா மட்டும்தான் வந்திருக்கு. அந்த இடத்துல என்ன அர்த்தம்? கேலி செய்வதை நீ தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். இங்க வெறும் இல்லாதான் வந்திருக்கு. ஓகேவா? நிச்சயமாக தஜீது, நீ பெற்றுக்கொள்வாய். நிச்சயமாக மானாவாகிறது இல்லா தத்த ஜன்னபில் முசாஹ தஸ்குத் ஹைபத்துக்கு என்பதா இருக்கும்.
பகுதி எனவே போக்கப்பட்டது ஃபேலு ஷர்த்தி ஷர்த்துடைய ஃபேல் ஷர்த்திலே வரக்கூடிய இந்த ஃபேல் இதான ஷர்த்துல வரக்கூடிய ஃபேல் இந்த தத்த ஜன்னப் வந்திருக்குல்ல இந்த ஃபேல் என்ன செய்யப்பட்டது போக்கப்பட்டது ஒகுவ இன்னும் அதுவாகிறது அந்த போக்கப்பட்ட ஷர்த்துடைய ஃபேல் ஆகிறது தத்த ஜன்னபு தத்த ஜன்னபா இருக்கும் தத்த ஜன்னபு தான் என்ன ஆயிடுச்சு போக்கப்பட்டுச்சு சரியா வபக்கியல் ஜவாபு இன்னும் பதில் மீதமானது மிஸ்லு தாலிக்கு அதை போன்று யுகாலு சொல்லப்படும் ஃபில் மிசாலைனில் ஆகிரைனி மற்ற இரண்டு உதாரணத்திலேயும் என்ன செய்யப்படும் இவ்வாறே அதை போன்றே சொல்லப்படும் என்னது அதோடைய ஷர்த்து ஜவாப் லா சேர்ந்திருக்கு அந்த ஷர்த்துடைய ஃபேல் போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் சொல்லப்படும் யுகாலு சொல்லப்படும் இன்னும் இது வஹாதல் ஹதுஃபு இந்த போக்குவதாகிறது ஷாஇஉன் பரவலாக இருக்கிறது ஹீனமா தகூனு அதாத்து ஷர்தி இனில் முதுகமத ஃபில் அந்நாஃபியதி ஹீனமா ஆகும் சமயத்தில் ஒரு சமயத்தில் பரவலாக இருக்கிறது தகூனு அதாத்து ஷர்தி ஷர்த்துடைய அதாத் ஆகும் சமயத்தில் இனில் முதுகமத ஃபில் அந்நாஃபியதி இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவிலே இணைக்கப்பட்ட இன்னாக இது ஹபருக்கான சரியா நன்னாஃபியா நஃபியூ செய்யக்கூடிய லாவிலே இணைக்கப்பட்ட இன்னாக ஷர்த்துடைய அதாத் ஆகும் சமயத்தில் பரவலாக இருக்கிறது இந்த போக்குவது என்பது பரவலாக இருக்கிறது அப்ப நம்ம சொன்னோம் இந்த இன்னும் லாவும் சேர்ந்து வரும் பொழுது ஷர்த்துடைய அந்த ஃபேலை போக்குவது என்பது பரவலாக இருக்கு அப்ப கூடும் கண்டிப்பா போக்கணும்னு அவசியம் இல்லை கொண்டு வரலாம் கொண்டு வராம இருக்கலாம் இது பரவலா இருக்கு அவ்வளவுதான் சரியா உந்தூர் பார் இலல் ஜுமலி ஷர்தியதி அந்த நிபந்தனை சார்ந்த வாசகங்களின் பக்கம் பார் ஃபில் அம்சிலத்தில் அகீரதி கடைசி உதாரணங்களிலே பார் அப்படி பார்த்தால் தஜித் நீ பெற்றுக்கொள்வாய் ஜவாப ஷர்திஹா அந்த வாசகங்களில் உள்ள ஷர்த்து நிபந்தனையுடைய பதிலை நீ பெற்றுக்கொள்வாய் மஹதூஃபன் போக்கப்பட்டதாய் பெற்றுக்கொள்வாய் அப்ப மேல பாருங்க இந்த இன் தொலம்த இன் கதபத்த அது இன் குல்தல் ஹக்க இதெல்லாம் என்னவாகி இருக்கு இதோடைய ஜவாப்லாம் பின்னாடி போக்கி இருக்கும் ஓகேவா இது முபத்ததா ஹபருக்கு நடுவுல வந்திருக்கு சரியா அப்ப இதோட ஜவாப் வேற அப்ப அந்த முசுஜான்றது முன்னாடி போன மாதிரிதான் இது நடுவுல வந்திருக்கனால இதோட ஜவாப் போக்கப்பட்ட மாதிரிதான் சரியா அப்ப மூணுத்திலையும் போக்கப்பட்டிருக்கு இங்க கொஞ்சம் தெளிவா விளக்கம் சொல்றாங்க பாருங்க ஒய்தா ததப்பர்த்த இன்னும் நீ சிந்தித்தால் குள்ள ஜும்லத்தின் மின்ஹா அந்த வாசகங்களில் இருந்து இந்த சர்த்தியா இந்த ஜும்லா சர்த்தியா அந்த சர்த்தை சார்ந்த வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகத்தையும் நீ சிந்தித்தால் வஜத்த அம்ரைனி ரெண்டு விஷயத்தை பெற்றுக்கொள்வாய் என்னென்ன விஷயம் அவ்வளவு அகுமா இந்த அம்ரைனுக்கு என்ன செய்யலாம் இது பதிலா படிக்கலாம் இல்லாட்டி முபத்ததா ஹபராவை படிக்கலாம் அவ்வளுகுமா அவ்விரண்டில் முதலாவது ஆகிறது அன்னஹு நிச்சயமாக விஷயமாகிறது கத்தமல் ஜவாபு ஜவாப் முந்தி விட்டது திட்டமாக ஜவாப் பதில் என்னவாகிவிட்டது முந்தி விட்டது என்ற ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வாய் ஜவாப் முந்தி விட்டது அவ் அல்லது அலிஹி அந்த ஜவாபின் மீது அறிவிக்குமே அந்த ஒன்று அதை அந்த ஒன்று உள்ளடக்கி இருக்கிறது ஜவாபை உள்ளடக்கி இருக்கிறது அப்ப என்ன இத்தனஃபாவுடைய ஃபாயில் தான் இது இப்ப ஜவாபின் மீது அறிவிக்கும் ஒன்று அந்த ஜவாபை என்ன செய்துள்ளது உள்ளடக்கி இருக்கிறது சரியா அப்ப ஒண்ணு ஜவாப் முந்திருக்கும் இல்லாட்டி ஜவாபின் மீது அறிவிக்கும் ஒன்று அந்த ஜவாபை என்ன செய்துள்ளது உள்ளடக்கி இருக்கிறது அப்ப இந்த ஒரு விஷயத்தை நீ பெற்றுக்கொள்வாய் அஸ்ஸான் இரண்டாவது அன்ன ஃபேல ஷர்தி மாதின் நிச்சயமாக ஷர்த்துடைய ஃபேலாகிறது மாதின் கடந்த காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது என்ற ரெண்டு காரியத்தை நீ பெற்றுக்கொள்வாய் ஃபர்ஸ்ட் விஷயம் ஜவாப் முந்தி இருக்கணும் இல்லாட்டி ஜவாபின் மீது அறிவிக்கும் ஒன்று அந்த ஜவாபை உள்ளடக்கி இருக்கணும் சரியா அப்ப இங்க அந்த ஜபானும் தந்தமும் என்ன இருக்கு ரெண்டுமே ஜவாபை முந்தி இருக்கா இந்த ரெண்டுத்துலயும் இந்த ஷர்த்துக்கு முன்னாடி என்னவா இருக்கு ஜவாபு முந்தி இருக்கா
இல்லாட்டி இந்த மொத்த ஜும்லாவும் என்னவா இருக்கணும்? இந்த மொத்த ஜும்லால ஜவாபின் மீது அறிவிக்கும் ஒன்று அந்த ஜவாபை உள்ளடக்கி இருக்கணும். இந்த அந்த சுஜான்னு பிரிஞ்சு வந்தாலும் இதான் நம்மளுக்கு பதில்னு தெரியுதுல்ல. நடுவுல ஷரத்து இத பிரிச்சு போட்டிருந்தாலும் நம்மளுக்கு பதில் இதுதான் தெரியுதுல்ல. அப்ப ஜவாபின் மீது அறிவிக்கும் ஒன்று அந்த ஜவாபை உள்ளடக்கி இருக்கணும். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஜவாபை உள்ளடக்கி இருக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, ரெண்டாவது விஷயம் ஃபேல் மாதியா இருக்கணும்னாங்கல்ல. இங்க பாருங்க, வலம்த ஃபேல் மாலி, கதபுத்த ஃபேல் மாலி, அதே போல குல்த ஃபேல் மாலி. அப்ப இதுல வரக்கூடிய எல்லாமே என்னது? கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேலா இருக்கா? வஹாகதா, இன்னும் இவ்வாறு யுஹ்தஃபுல் ஜவாபு, பதில் போக்கப்படும், ஃபி ஜமீஇல் ஜுமல் ஷர்தியத்தி, நிபந்தனை சார்ந்த வாசகங்கள் அனைத்திலேயும் பதில் போக்கப்படும். மத்தா தவாஃபர ஃபீஹ ஷர்தானில் மதுகூரானி, மேற்கூறப்பட்ட ரெண்டு நிபந்தனை எந்த ஜும்லா ஷர்தியாக்களிலே கிடைத்திருக்கிறதோ, எப்பொழுது கிடைக்குமோ, எப்பொழுது மேற்கூறப்பட்ட ரெண்டு நிபந்தனை ஜும்லா ஷர்தியாக்களிலே கிடைக்குமோ அப்பொழுது ஜும்லா ஷர்தியாக்கள் அனைத்திலேயும் பதில் போக்கப்படும். இப்ப நம்ம ஜும்லா ஷர்தியா அரபிலே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப ஷர்திய நிபந்தனை சார்ந்த வாசகங்கள், அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க? ஜும்லா ஷர்தியான்னு. இங்க இங்க ஜுமலு ஷர்தியானா அதோடைய பன்மை. சரியா? அப்ப மேற்கூறப்பட்ட ரெண்டு நிபந்தனை எந்த ஜுமலா ஷர்தியாக்களிலே கிடைக்குமோ, எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது அனைத்திலேயும் ஜவாப் என்ன செய்யப்படும்? இவ்வாறே போக்கப்படும். சரி, அல்ஹம்துலில்லாஹ் பாடம் முடிஞ்சிருச்சு. வாருங்கள் இப்போ சட்டங்களை பார்ப்போம். அல் கவாயிது, சட்டங்கள். இப்போ பாடம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ நம்ம எத்தனாவது சட்டம் பார்க்க போறோம்? 94வது சட்டம் பார்க்க போகிறோம். எஜூசு, கூடும். ஐயுஹ்தஃப, போக்கப்படுவது கூடும். ஃபேலு ஷர்தி, ஷர்த்துடைய ஃபேல் போக்கப்படுவது கூடும். அப்ப ஷர்த்திலே வரக்கூடிய அந்த ஃபேல் என்ன செய்யப்படும்? போக்கப்படுவது கூடும். பாதைனில் முதுகம்மதி ஃபீலன் நாஃபியதி, நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த லாவிலே இணைக்கப்பட்ட இன்னுக்கு பிறகு, இன்னனா என்ன இன்ன ஷர்த்தியா, நிபந்தனையுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய இன்னுக்கு பிறகு அந்த நிபந்தனையுடைய ஃபேல், ஷர்த்துடைய ஃபேல் போக்கப்படுவது கூடும். அப்ப 95வது சட்டம் பாருங்க. எஜிபு அன் யுஹ்தஃபல் ஜவாபு, பதில் போக்கப்படுவது கட்டாய கடமையாகும். இதா சபகஹு, பதில் அந்த ஷர்த்தை முந்திவிட்டால், அவு அல்லது இக்தனஃபஹு மா யதுல்லு அலைஹி, ஜவாபின் மீது அறிவிக்கும் ஒன்று அந்த ஜவாபை உள்ளடக்கி இருந்தால். அப்ப ஷர்த்தை அந்த ஜவாப் முந்தியிருந்தால், இல்லை என்றால் அந்த ஜவாபின் மீது அறிவிக்கும் ஒன்று அந்த ஜவாபை பெற்று உள்ளடக்கி இருந்தால் ஜவாப் போக்கப்படுவது கட்டாயமாகும். கான ஃபேலு ஷர்த்தி மாலியன், இன்னும் ஷர்த்துடைய ஃபேல், அந்த நிபந்தனையில் வரக்கூடிய அந்த ஃபேல் மாலியன், கடந்த காலத்தை குறிக்கக்கூடியதாக ஆகியிருந்தால் பதில் போக்கப்படுவது கட்டாயமாகும். இந்த ரெண்டு சட்டம் தான் இதுல படிச்சோம். வாருங்கள் இப்போ தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம்? அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காணும் பொழுதுதான் இந்த பாடத்தில் உள்ள சில சந்தேகங்கள் அனைத்தும் தீரும். அதே போல் முன்னாடியே நாம் பல முறை கூறியுள்ளோம், புது புது அர்த்தங்கள் இதில் நம்மளுக்கு கிடைக்கும். புது புது வார்த்தைகள் அரபியில் நாம் தெரிந்து கொள்கிறோம். கவிதைக்கான பயிற்சி நம்மளுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல் கவிதையும் தாண்டி ஏராபுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது என அனைத்து வகையான பயிற்சிகளும் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு இந்த பயிற்சிகளும் சேர்ந்து பார்க்கும் பொழுது இந்த பாடம் மறக்காமல் நன்றாக மனதில் பதியும். அதனால்தான் அனைத்து பயிற்சிகளையும் நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள்? இந்த கித்தாபில் கொடுத்துள்ளார்கள். மற்ற கித்தாபுகளில் வெறும் பாடம் இருக்கும், ஆனால் பயிற்சி இருக்காது. இந்த கித்தாபில் ஒரு தனிப்பட்ட ஒரு ஹுசூசியத் சிறப்பம்சம் அதுதான். ஆகவே பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். வாருங்கள். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.